ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற காம்பவுண்டு வீட்டோட வாடகை என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் வந்த புதுசில் வீடு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பீரோ செய்கிற பட்டறை இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அது வந்து பீரோ செய்கிற பட்டறை இப்படி தான் இருக்கும் எங்கள் காம்பவுண்டு. இங்கே பாருங்கள், மெயின் கேட்டு இது, 2 கேட்டு இருக்கும். 3 வீடு மொத்தம். இதில் ஒரு வீடு, அங்கிட்டு 2 வீடு, மேலே 2 வீடு இருக்குது. மொத்தம் 5 வீடு இருக்குது. இதில் மொத்தம் வந்து 5 வீடு. பாருங்கள், இதான் படிக்கட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், எப்படி என்னுடைய ஓன் கண்டென்ட் போட்டால் போகாது, நீங்கள் வேறு ஊட உங்கள் ஓன் கண்டென்ட் போடுங்கன்னு சொன்னீங்க. அதுக்காக இன்றைக்கி ஓன் கண்டென்ட் போடுறேன். ஈஸு போகாதுன்னு தெரியும், இருந்தாலும் போடுறேன், வேறு என்ன செய்ய. இதுதாங்க நம்ம வீடு. உள்ளே போமா, வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். நான் ஓன் கண்டென்ட் போடாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீடியோ எடுக்க ஆள் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் இருந்த வேலை வந்துருச்சுன்னு போயிட்டார். நம்ம ஒரு ஆளாக எடுக்க முடியாது, ஏன்னா மூச்சு திணறுது, கை வலிக்குது, ஸ்டாண்டு வச்சு எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி காட்ட முடியாது. அதனால தான் கையில் வச்சு எடுக்கிறேன். நான் எப்பயுமே அந்த ஜன்னல் வந்து பூட்டி தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி வீடியோவுக்காக திறந்து வச்சுருக்கேன், வெளிச்சமாக இருக்கட்டும்ன்ட்டு. சரி, வீட்டுக்குள்ளே போகலாமா? ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. சரி, இதுதான் என்ட்ரன்ஸ் கதவு. பாருங்கள், உங்களோட துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து டோர் பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் இருக்குது பாருங்கள். இந்த ஜன்னலில் தான் கோலப்பொடி, கோலமாவு, கூட்டு இதெல்லாம் இங்கே தான் வைப்பேன். பொங்கலுக்கு வாங்கின கோலமாவு. இப்போ அப்படியே நேராக பாருங்கள், இது வீட்டுக்குள்ளே. டோர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிலிண்டரு, பிள்ளைங்க விளையாட்டு சாமான், பேக்குக்கு போனது வந்தது எல்லாத்தையும் இந்த மூலையில் வச்சுருப்போம். அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஆங்கர். இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரல, இந்த வீட்டிலே இருந்த ஆங்கர் இது. இதில் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்ணாடி இன்னொன்று உடஞ்சிருக்கு. வீடு கட்டிட்டு தான் கொஞ்சம் பெரிய கண்ணாடியாக வாங்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இது கொடை, இது சட்டை, இது பை. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கெலாம் போகிறோம்ல, அந்த இதெல்லாம் இருக்குது. இது வந்து பெல்ட்டு, இது வந்து சாவி. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வீட்டை சுற்றி கட்டுமா அப்படிங்கிறீங்களா? ஆமாம், சரி காமிச்சிரும். இது வந்து டிவி பார்க்கலாம், பாட்டு ஓடும், படம் ஓடும், கிரிக்கெட் ஓடும், எல்லாம் ஓடும். ஓரம் இருக்குல்ல, அப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, என் பையன் வந்து போன வாரம் தீமிதிக்கு போயிருந்தோம். நிற்க முடியலங்க ரொம்ப நேரம். தீமிதிக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பெரிய பையன் வந்து ஜீப்பு வாங்கினான், சின்ன பையன் வந்து ஜீப்பு வாங்கிக்கிட்டான். பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா, இது அழகாக இருக்குது இந்த வீடுன்ட்டு வாங்கினான். ஆனால் இது வந்து உண்டியல், கொஞ்சம் எவ்வளோ காசு இருக்குது. நம்ம எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வந்து வச்சுருந்தோம்னா அந்த காசு, எங்கள் வீட்டுக்காரு டவுசர் பையில் இருக்குல்ல அந்த காசு, எல்லாத்தையும் ஆட்டை போட்டு இதுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கான். இருந்தாலும் சேர்த்து வைக்கணுங்கிற மனசு வருது பார்த்திங்களா. அது வாங்கிட்டு இங்கே காசு இல்லைன்னா எடுத்துகிட்டு போயிடுவான், அது வேறு கதை. அவ்வளோதாங்க. இங்கே வந்து ரிமோட்டு, எண்ணெய், பவுட்ரு இதெல்லாம் இங்கே வச்சுக்கிடுவோம். இங்கே ஹாலில் வந்து செல்ஃபு கிடையாது, அதனால் இதில் வந்து என் மாத்திரை இதுகள்லாம் இருக்கும். சரி, இதெல்லாம் காட்டக்கூடாது, வேண்டாம். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதே ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிட்டேன். நம்ம சில்வர் ப்ளே பட்டன் நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. யூடியூப்பில் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு யூடியூப்பு கொடுத்த அவார்டு. நிறைய பேர் இப்போ அவங்களா கூப்பிட்டு அவார்டு அவங்களுக்குள்ளே கொடுத்துக்குறாங்க. ஆனால் அது உண்மையான அவார்டானா கிடையாது. உண்மையான அவார்டு யூடியூப்பில் 2. ஒன்று மக்களாகிய நீங்கள் கொடுக்கறது, இன்னொன்று யூடியூப்பே கொடுக்கறது. இது வந்து அமெரிக்காவில் வந்து அனுப்பிவிடுவாங்க நமக்கு சில்வர் ப்ளே பட்டன். ஆனால் வெள்ளி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, வெள்ளி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, வெள்ளியில் இல்லை. இது என் பையன் வந்து ஸ்கூலில் வாங்கினது. குடியரசு தினத்துக்கு வந்து ஜனவரி மாதம் ஏதோ ஒரு போட்டியில் ஜெயிச்சான்னு சொல்லி, கல்புருக்குதல் போட்டின்னு ஏதோ ஜெயிச்சான்னு சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் ஜெயிச்சிருக்காருல்ல. இந்த ஜன்னல் தாங்க எப்பயுமே நான் அந்த ஜன்னலை வந்து பூட்டி தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக வெளிச்சம் இருக்கட்டுமே அப்படின்னு திறந்து வச்சுருக்கேன்.
இப்போயே பாருங்கள் கை நடுங்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது. அதனால தான் நான் ஓன் கண்டென்ட் எடுக்கிறதில்ல கொஞ்ச நாளாக. அதுக்கு முன்னாடிலாம் எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ முடியலைங்க, உடம்பு முடியல. இங்கே பாருங்கள், இது வந்து மணி பிளான்ட்டு. உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். இருங்க, வெளிச்சமே தெரில. இந்த மணி பிளான்ட்டுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த வீட்டுக்கு நான் வந்த புதுசில் பக்கத்து வீட்டு அம்மா கொடுத்தாங்க. என்னுடைய பழைய வீடியோ ஒன்று, அதாவது இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இருங்க, ஜன்னல் வழியாக வெட்டுக்கிறேன் பாருங்கள். அப்போ வந்து வெறும் 3 இலை தாங்க இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு இலை விட்டுருக்கு பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இலை விட்டுருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமாம், நல்லது. மணி பணம் பெருகும் அப்படின்னு சொன்னதுனால சரி அப்படின்ட்டு வச்சாச்சு. இது வந்து ஒரு பாப்பா கலண்டரு. புது வருஷத்துக்கு வந்து ஒரு குழந்தையோடு வந்துச்சு, வாங்கி வச்சாச்சு. இது ஒரே ஒரு பொம்மை தாங்க, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொம்மை இது ஒன்று தான். ஒரு எலிஃபெண்ட் பொம்மை. 2 வருஷம் ஆகுது. ஒரு பொருட்காட்சியில் வாங்கினோம், சுந்தருக்கு. சரி, இப்போ வந்து இந்த ஒரு ரூம் இருக்குது, ஒரு அடுப்படி இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதுதாங்க ஒரே ஒரு ரூமு. மேலே வந்து பாருங்கள், இந்த ப்ளூ கலர் கூட வந்து 4வது மாதத்துக்கு கொடுத்த கூட, இது வந்து 6வது மாதத்துக்கு கொடுத்த கூட. இந்த ப்ளூ கலர் கூடையில் உள்ள அனைத்து பொருட்களும் காலியாகி விட்டது. அந்த பச்சை கலரில் உள்ளதில் பேரிச்சம்பழம் நெய் எடுத்து காலி பண்ணிட்டோம். வெறும் அதில் வந்து டானிக்கு, இந்த ஹார்லிக்ஸ் அதெல்லாம் யாருமே சாப்பிட்றதில்ல. பிள்ளைங்க மட்டும் வெறுவாயில் திம்பாங்க, அதனால் அது அப்படியே இருக்குது. இங்கே வந்து சாமி இருக்குது. மேலே வந்து சில பல பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பையன் ட்ரெஸ்ஸு, சின்ன பையன் ட்ரெஸ்ஸு. இதில் வந்து இந்த பொட்டு கிட்டு காது உடையிறது இதெல்லாம் போட்டு வச்சுக்கிடுவோம். இங்கே வந்து என்னுடைய நைட்டி இது மட்டும். கீழே என் பையன் யூனிஃபார்மு எல்லாம் உடச்சி வச்சுருவாங்க. நமக்கு வேலையை மடித்து வைக்கிறது தான். என் வீட்டுக்கார துணி, கீழே போர்வை. இந்த கூடை வந்து சுந்தர செல்வன் மாசமாக இருக்கும்போது அவனை குழந்தை பக்க போகும்போது வாங்கிட்டு போனேன் நான். அந்த கூடை 150 ரூபாய்க்கே 200 ரூபாய்க்கே வாங்கினேன் இந்த கூடையை. இது பாருங்கள், இது வந்து ஒரே ஒரு பீரோ எங்கள் வீட்டில் இருக்குது. இது வந்து என் பையனுடைய ட்ராயிங். காளியா, ஐஸ்கிரீமு, இது என்னது பீமில் வருமே அந்த கேரக்டர் பூரா வரைஞ்சி வச்சுருப்பான். இது என்னமோ தக்காளி சட்னியா, தக்காளிம்பா. இது என்னன்னு தெரில. நான் என்னமோ நருட்டோ தக்காளி இப்படிம்பா. இது என்னன்னு தெரில. அடுத்து வந்து இது என்னமோ பென்னி வேஸ். இது வந்து என்னமோ வரைஞ்சி வச்சுருக்கான். என்னது, சிவன் வரைஞ்சி வச்சுருக்கான். இது வந்து என்ன, அது இந்த வறுமை, எனக்கு இது பேர் தெரிலங்க. அவன் பேர் என்ன, சின்சான் வரைஞ்சி வச்சுருக்கான். இது ஃப்ரிட்ஜில் சொல்லும் அளவிற்கு ஒன்றும் இருக்காது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து டயட்டில் இருக்கிறதுனால ஒரு ப்ரக்கோலி வாங்கி வச்சுருக்காரு. இது தக்காளி, இது மாவு. நேற்று தான் மாவு ஆட்டி வச்சுருக்கேன். மாவு எல்லாம் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. பூவு, இஞ்சி இதுக்கு தான் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் சொல்லும் அளவிற்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்காது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. இதுதாங்க கிச்சன். ஒரு நாளைக்கு முழுக்க என் நேரம் பூரா இங்கே தான் செலவாகுது. கிச்சன்லாம் பார்த்துக்குங்க. அது ஹாஸ்பிட்டலில் கொடுத்த நெய். இதில் வந்து பருப்பு கொட்டி வச்சுருக்கேன். இதில் மசால் பொடி, ஜீனி. ஆமாம், இதுக்கு தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் எனக்குள்ளே கழுவி தண்ணி விடிஞ்சதும் கவுத்தி வச்சுருவேன். இதுங்கெல்லாம் டப்பா, ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கினா கொட்டி வச்சுக்கிடுவேன். நாங்கள் மொத்தமாலாம் வாங்க மாட்டோம். 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குறதுனால மொத்தமாக. இதான் என் அடுப்படி டெய்லியெலாம் துடைக்க மாட்டேன். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் துடைப்பேன். இப்படி தான் இருக்கும். பாத்திரம் கழுவி வச்சுருக்கேன். இது வந்து யூடியூப்பில் நான் ரொம்ப நாளாக எல்லாருக்குமே தெரியும், என்னைய ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து யூடியூப்பில் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசில் நான் வாங்கின வாஷிங் மிஷின் பார்த்துக்குங்க. இப்போ தாங்க யூடியூபர்ஸ் பற்றி போடுறேன். இப்போல்லாம் என்னுடைய ஓன் கண்டென்ட் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ போட்டு பார்ப்பேன். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளமே வரும். அதிலே கஷ்டப்பட்டு நான் வாங்கின வாஷிங் மிஷின் தான் இது. நல்லா இருக்கா? கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி வாங்குகிற பொருளோட சந்தோஷமே வேறு தானே.
இது வந்து துணி வந்து துவைச்சிருக்கு, மடிக்கணுங்க. பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் வீடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தவங்களை பற்றி பேசினா தான் வியூஸ் போகுது, இது போகாதுன்னு எனக்கு தெரிய, இருந்தாலும் பேசியிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி என் சேனலை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. பாய்.